ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பதறி போய் ஓடி வந்தோம். ஐயா இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? அது ஹார்ட். ஐயாக்கு ஒண்ணும் இல்ல, பிரஷர்ல தான் மயங்கிட்டாரு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. ஐயாவுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா குணமாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. பரவாயில்லம்மா, ஐயா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அதான் நாங்க எல்லாரும் ஓடி வந்துட்டோம். இந்த ஊரே நல்லா இருக்குன்னு நினைக்கிற அவரு நல்லா இருக்கணும். மாமா நல்லா இருக்கணும்னு இத்தனை பேரு நினைக்கும் போது அவர் நல்லதா இருப்பாரு. ஆமாமா, ஒரு 100 வருஷம் நல்லா இருப்பாரு. அம்மா, ஐயாவை பார்க்க முடியுமாமா? டாக்டர் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, அதனால இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரி சரி, ஐயாவுக்கு ரெஸ்ட் தான் முக்கியம். ஐயா முழுசா குணமாயி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் வந்து பாத்துக்கிறோம். அம்மா, ஐயாவுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி கொண்டு வந்திருக்குமா, இத ஐயாவுக்கு பூசி விடுங்கம்மா. கண்டிப்பா குணமாயிடுமா. ஐயாவுக்காக நாங்க உயிரே கொடுக்க ரெடியா இருக்குமா. ஐயா எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காருமா. அவருக்காக நாங்க நிறைய நம்பிக்கைப்பட்டிருக்கோம். ஐயா என்ன சார் இது? நல்லா இருந்தா போறோம். ஏன் இப்படி சண்டக்கடை மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? நாங்க ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நீ ஏம்மா விரட்டிட்டு இருக்க? அதுக்கு இப்படிதான் மொத்தமா வருவீங்களா? ஒவ்வொருத்தரா வந்து பாத்துட்டு போக வேண்டியதானே. டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. சிஸ்டர் இருங்க, கோவப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இங்க இத்தனை பேர் இருந்தா மத்த நோயாளிகளுக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் அவங்க சொல்றாங்க. புரியுதுமா? அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா, வாங்க. வரங்க ஐயா. போயிட்டு வா. வானதி, அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் பிரஷர் தான்னு எதுக்கு போய் சொன்ன? வாயை திறந்தாலே போய் தானே பேசுவா. ஏதோ புதுசா போய் பேசுற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. வாய மூடு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ சொல்லுமா. மாமாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவங்களையே இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு ஒண்ணும் இல்லைன்னு போய் சொன்னேன். அதுக்கு ஏன் போய் சொல்லணும்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல வேண்டியதானே. ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி போய் பேசி பழக்கமாயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் வாயில போய் தானே வரும். அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டிட்டு இருக்க. உண்மைய சொல்றதை விட முக்கியம் அதனால நடக்க போறது நல்லதா கெட்டதான்னு பாக்குறதா. இப்ப வானதி சொன்ன பொய்யால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. 4 பேரு சந்தோஷமா இருக்க பொய் சொல்றது தப்பில்ல. அவங்க ஏழைங்க, ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும். இதுல இது வேற சொல்லி அவங்க மனசை ஏன் கஷ்டம்